Hare Krishna. So welcome everyone once again to Srimad Bhagavad Gita reading. இன்னைக்கு மூன்றாவது அத்தியாயம் 27வது ஸ்லோகம். பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே. அகங்காரத்தினால் பாதிக்கப்பட்டு மயங்கிய ஆத்மா பௌதிக இயற்கையின் முக்குணங்களால் நடைபெறும் செயல்களுக்கு தன்னையே காரணம், தன்னையே கர்த்தா என்று எண்ணிக்கொள்கின்றான். So இந்த ஸ்லோகா இது ஒரு it has got a very very deep meaning. இந்த ஸ்லோகத்திற்கு நல்ல டீப் மீனிங் இருக்கு. ஸோ இந்த ஸ்லோகா நம்ம ப்ராப்பரா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அதாவது கிருஷ்ணா இஸ் நவ் ட்ரைங் டு கனெக்ட். இப்ப நம்ம கண்டினியூஸா என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, யாருக்கெல்லாம் கடமை இருக்கு, யாருக்கெல்லாம் கடமை இல்லை. ஸோ கடமை செல்ஃப் ரியலைஸ் பர்சன் கடமை இல்லை, செல்ஃப் ரியலைஸ் பர்சன் கடமை இல்லைனாலும் அவங்க ஏன் அவங்க இது பண்றாங்க. I mean, why are they doing duties? To show as an example, to lead the people in front. அவங்க அதை செய்யறாங்க. ஸோ நீ செல்ஃப் ரியலைஸா இருந்தா கூட என்ன சொன்னாரு, அறிஞரும் கடமையை செயலாற்றலாம். எப்படின்னா பற்றுதல் இல்லாம செயலாற்றலாம் அப்படின்னு சொன்னாரு நேத்து, இல்லைங்களா? அதாவது எப்படி பலன்ல பற்றுதலோட, அறிவில்லாதவங்க பற்றுதலோட செயலாற்றுறாங்க, அறிவுடையவங்களும் அதையே செயலாற்றலாம். எப்படி செயலாற்றலாம் அப்படின்னாக்கா பற்று இல்லாம செயலாற்றலாம். அதாவது just for guiding people they can act. They need not enjoy the fruits. அதான் மீனிங். நம்மளும் அதை நான் சொல்றேன் இல்லைங்களா? Even if you become a pure devotee, you can retain as a doctor, you can be an engineer, you can be a housewife, you can be a husband, எல்லாமே இருக்கலாம். There is no stoppage for becoming a devotee. டிவோட்டி ஆனாலே இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடணும் அப்படிங்கிறது இட்ஸ் a wrong concept. Anyone can be a devotee. They can carry on their work. கடைசி வரைக்கும் you can, till you leave this body, you can carry on. அது உங்களுடைய சுதந்திரம். That is your part. But the point is, how are you doing it? கிருஷ்ண உணர்வுல செஞ்சோம் அப்படின்னாக்க then there is no issues, no problem at all. அதாவது இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5-6 பேர் நம்ம இத கிருஷ்ண பக்தி எடுத்துட்டு நம்ம ரொம்ப தீவிரமா நம்ம ஃபாலோ பண்றேன் அப்படின்ட்டு நாம 5-6 பேரும் கிளம்பி போய் டெம்பிள்ல ஸ்டே பண்ணிக்கிட்டோம், அப்படி டெம்பிள்லயே செட்டில் ஆயிட்டோம் அப்படின்னா that is also a service. I agree. That is not a lower thing. But instead of doing that, why don't we retain on our same place? நம்ம இருக்கும் இடத்துல இருந்துட்டு why don't we read the same life as an example? ஏன்னா பொதுவா மக்களுக்கு என்ன ஒரு பயம் இருக்கு அப்படின்னா, டிவோஷன் அப்படின்னு வந்தாலே நார்மல் லைஃப் பாதிச்சிருது. நார்மல் மெட்டீரியலிஸ்டிக், நார்மல் குடும்ப வாழ்க்கை பாதிச்சிரும் அப்படிங்கிற பயம் இருக்கும்போது நாம we can lead an example. We can lead the society and show, see, I am also in Krishna conscious, but I can lead a can lead a grahastha life also. So இந்த மாதிரியும் தேவைப்படுது இல்லைங்களா? சும்மா நாம ப்ரீச் பண்ணிட்டு எல்லாரையும் கிளப்பி நம்ம செயல 4 பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும் போது being an example to them so that they will also get into bhakti. இப்ப நம்ம ஒரு கிரகஸ்தா லைஃப்ல ப்ராப்பரா பக்தி பண்ணும் போது நம்மள பார்த்து ஒரு 10 பேர் பக்தி பண்றாங்கன்னா that is a greatest service, right? That is also a greatest service. நீங்க டெம்பிள்ல போய் சர்வ் பண்றது definitely there is no doubt about it. That is topmost. I agree. But is it lesser than that? Leading a life, நம்ம வாழும் இடத்திலேயே நம்ம அடுத்தவங்களுக்கு எக்ஸாம்பிளா வாழ்ந்து காமிக்கிறது, it is also a better life, right? அதுவும் நல்ல லைஃப் தான். So Krishna is telling that only you can do your duty and you in Krishna conscious way, and you can be an example to the
சொசைட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். திஸ் இஸ் த பாயிண்ட் வேர் வி ஹேவ் டு ப்ரொஜெக்ட் அவுட் சைட் ஆல்சோ. வெளியில நிறைய பேர் பேனிக் ஆயிருக்காங்க. இங்க வந்தா அவ்வளவுதான். ஸோ அதுக்கு வந்து நாம வந்து முன்னுதாரணமா வாழ்ந்து காமிக்கலாம். ஆல் ஆஃப் அஸ், ஆல் 35 ஆஃப் அஸ் ஹியர் கேன் லிவ் as an example, leading example in front of public. So இதுதான் கிருஷ்ணா வந்து இன்சிஸ்ட் பண்றாரு. இன்ஸ்டெட் ஆஃப் மித்யாச்சார மாதிரி சும்மா நாலு எழுத்து படிச்சா ரொம்ப ரியாக்ட் பண்றாங்கன்னு சொல்லி சிலர்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம நாலு ஸ்லோகா பகவத்கீதையில படிச்சா நம்ம வந்து அப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். பிளஸ் நாம வந்து அப்படி ரியாக்ட் பண்ணும் போதும் நாம வந்து இந்த மாதிரி மத்தவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா நம்ம இருக்கும் போதும் நம்ம actually we cannot practice much. Kalpana Soundar Mataji, this dialogue you can give. All of you are becoming expert in giving dialogues, but that cannot happen. நீங்க ஃபாலோ பண்ணி தான் நீங்க வந்து ப்ரீச் பண்ணணும்னா இந்த ஜென்மத்தில் நீங்க பண்ண முடியும். பிகாஸ் யூ கேனாட் ஃபாலோ பகவத்கீதா 100% ரைட் நவ், ரைட்? ஸோ அதனாலதான் பிரபுபாத எல்லாருமே கேட்டாங்க, எங்களுக்கு எப்படி ப்ரீச் பண்ண தெரியும், நாங்க உங்களை மாதிரி இல்லையே அப்படின்னப்ப அவர் சொன்னாரு, உன்னை யாரு ப்ரீச் பண்ண சொன்னா? நீ ஜஸ்ட் போ, நான் என்ன சொல்லியிருக்கணும் அதை மட்டும் பேசு அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ தட் இஸ் அவர் திங் இஸ் டிஃப்ரெண்ட். Our preaching, we're just following the footsteps of acharyas, and we're just trying to bring the information to others, and we are also in the process of getting purified. So preach பண்றேன் அப்படிங்கறனாலே பியூரிஃபை ஆயிட்டேன் அப்படின்னு மட்டும் தயவு செய்து நினைச்சிட வேண்டாம். பிகாஸ் நான் நியர் ஃபுட் டிவோட்டி, ஐ எம் நாட் அ மத்தியம் அதிகாரி. மத்தியம் அதிகாரி தான் கொஞ்சம் பியூரிஃபை ஆகி வந்திருப்பாங்க. ஐ எம் ஆல்சோ a nearful devotee, but anyways I'm just trying to follow what my acharya says. So I'm just communicating as a messenger what the information my acharya is telling to you all. And definitely I have few practical experience with which I am so grounded in the இதுல few practical experience எனக்கு personally இருக்கு. But still I will not say I am just preaching what I practice fully. I may not practice everything. I also get angry. எனக்கும் கோபம் வருது, எனக்கும் வந்து அந்த 6 enemies attack பண்ணிட்டு தான் இருக்கு. Because I'm in 3 gunas. So it is not that point I want to insist here, Kalpana Soundar Mataji. The point I'm making here is, even though when we start self-realizing, we should not prematurely leave the house. அதாவது premature renouncement கூடாது. As an example to others, you should lead the life அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ எதை நேற்று நம்ம பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பிரகிருதே கிரியமானி இதுல வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரைக்கிங் டேக் ஹோம் மெசேஜ் இன்னைக்கு நீங்க என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, we are always under influence. நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு வேர்டு பாத்தீங்கன்னா, we all want to, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு வார்த்தை என்னன்னா இண்டிபெண்டன்ஸ். நமக்கு வந்து தனித்துவம், நான் இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிற வேர்டு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இந்த இடத்துல கிருஷ்ணா போட்டு உடைச்சிருக்காரு, we are never independent. இந்த லைன் இதை நம்ம நிறைய தடவை நம்ம பார்த்துட்டோம். பல ஸ்லோகா மூலம் வெவ்வேறு ஃபார்ம்ல, ஈவன் வெவ்வேறு விதமான டாபிக்ல எப்படியோ நம்ம பார்த்துட்டோம். நம்ம எப்படி பார்த்தாலும் நாம இது உண்மையாலுமே புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டா ஐ வில் நாட் சே எஸ். உண்மையாலுமே நமக்கு இன்னும் புரியல. we are constantly under the influence of 3 gunas. அதாவது நமக்கு வந்து 2 ஆப்ஷன் தான். நாம நம்ம சொல்றோம் இல்லைங்களா, அந்த நாமங்கிறது we are all souls. நம்ம எல்லாம் பகவானுடைய பின்ன பகுதிகள். இப்ப இந்த பாடி கொடுத்ததுனால I am not this body. I am just temporarily residing in this body, and I may be given another body for which I am eligible enough. இந்த மாதிரிதான் நம்ம லைஃப் போகும். ஸோ
நம்ம வந்து எந்த பாடி கொடுக்குறாங்களோ அந்த பாடியோட கெப்பாசிட்டிக்கு தான் நம்ம வேலை பார்க்கிறோம். அட்லீஸ்ட் do you all agree this statement? என்ன பாடி நமக்கு கொடுக்கப்படுதோ அந்த பாடி கெப்பாசிட்டிக்கு தான் நீங்க எந்த வேலையும் பார்க்க முடியும் இல்லைங்களா? இஃப் யூ ஆர் given an animal body, நீங்க ஒரு டாக் பாடி கொடுத்தா டாக் மாதிரி தான் ஒரு கேட் பாடி கொடுத்தா கேட் மாதிரி தான் நீங்க செய்ய முடியும். நீங்க ஒரு லயன் பாடி கொடுத்தா லயன் பாடி அந்த கெப்பாசிட்டிக்குள்ள லயன் பாடியில இருந்துட்டு நோ 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 ஐ எம் பியூர் வெஜிடேரியன், லெட் மீ டேக் கிராஸ் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நமக்கு உரிமை இருக்கா மாதாஜிஸ்? Do we really have independence to tell something like that? No, Mataji. No. So please try to understand. Please try to understand. You are acting only with the limitations of the body given to you. நம் கொடுக்கப்பட்ட அந்த பௌதிக உடல் இதனுடைய கெப்பாசிட்டி. though myself and the cockroach, just now a cockroach is running here. On the cockroach there is a mosquito flying here. This mosquito and the cat, dog and the pig, எல்லாருமே பாத்தீங்கன்னா we are all god brother god sisters. நம்ம எல்லாருமே ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க. see some ants கட்டெரும்பு ஊறிக்கிட்டு இருக்கு. frankly speaking, is there any difference between me and that ant அப்படின்னு கேட்டா there is no, not 1% கூட. There is absolutely no difference. Is it not shocking, Matajis? Is it not shocking? There is no difference at all, but we are all carrying different functions now. So நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம எல்லோரும் as a constitutional position we are all the same. இப்ப நம்ம ஒரு 45 இங்க இருக்கோம் அப்படின்னா அந்த 45 மெம்பர்ஸுமே though we may have a human body, are we all functioning exactly the same? அவங்களுக்கு என்ன உடல் கொடுத்திருக்காங்களோ அந்த உடலுக்கு தான் ஒரு வேலை செய்ய முடியும். For example, I cannot be a good batsman like Sachin Tendulkar, right? Can I do batting like Sachin Tendulkar? Can I sing like SP Balasubramaniam or Chitra? Can I act like Kamal Hassan? No, Mataji. All popular figures. I'm just telling their name because you can understand that. But you can argue. இப்ப நம்ம பொதுவா ஹியூமன் ஃபார்ம்ல எல்லாருமே ஆர்கியூ பண்ணலாம். எல்லாரும் ஹியூமன் தானே அப்படின்னு சொல்லலாம். பட் there is definitely a lot of difference between each and every individual, right? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன், பேசிக் ஃபங்க்ஷன் இஸ் சேம். ஹியூமனா இருந்தா இங்கதான் இப்படி இல்ல ஹியூமன் பார்ட்ஸ் இப்படி இருக்கும், இங்க இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இப்படி இருக்கும், லிவர் இப்படி இருக்கும், reproductive system இப்படி இருக்கும், excretory system இப்படி இருக்கும், digestive system. The basic function is the same, but we are all actually executing it in a different way because we are individuals. So நீங்க எவ்வளோ ஃபில்டர், நம்ம அந்த டிக்கெட் வந்து ஏர்லைன்ஸ் டிக்கெட் போடும்போது ஃபில்டர்ஸ் கேட்பாங்க. Have you seen that? We can apply many filters. Time filter, time slot filter போடலாம், airlines choosing filter போடலாம். So we can apply how many stops filter apply பண்ணலாம். There are many filters, right? To book a ticket we can apply and go for straight. I think you must have noticed it when you are booking the ticket. அந்த மாதிரி நம்மளுக்கும் பாத்தீங்கன்னா first filter type of body is based upon the form we are taking. For example, though all of us are living entities, the first filter applied is we are just filtered in a human form. நம்ம எல்லாரும் human form. So human form லையுமே next filter பாத்தீங்கன்னா civilized or uncivilized. So அடுத்து civilized ஆயிட்டீங்கன்னா அதுலயே அடுத்த filter, next filter is male or female. ஏன்னா bodily setup ரெண்டுக்கும் மாறுது. So civilized, uncivilized. Then finally இவ்வளோ எல்லாம் ஃபில்டர் பண்ணி நீங்க ஒரே மாதிரி ஒரு 10 பேர், அதாவது நான் சொல்றது இந்த ஃபில்டர்லாம் நீங்க அப்படியே அப்ளை பண்ணி ஒரு
ஒரு 1000 பேர் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 1000 பேரும் அப்படியே ஒரே மாதிரி ரொபோட்டிக்கா வேலை செய்யறாங்களா? There is again another filter. That filter is called our individuality. நம்மளுடைய தனித்துவம். So பாத்தீங்கன்னா, if according to scientists by evolution theory, people are coming out from monkey, if just the evolution theory is going on just mechanically, then all of us should do action also the same way. But definitely we all know very well each and every one of us have got individual capacity to react with this world. So நமக்கு வந்து இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி we should understand very clearly we are just acting according to the body given to us. So அப்ப வந்து இதுல எந்த இடத்துல நான் செய்யறேன் அப்படிங்கிறது நம்மளால அப்ளை பண்ண முடியும் சொல்லுங்க. நான் பண்றேன், நான் வந்து இதெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இது எந்த இடத்துல நம்மளால அந்த வேர்ட் அப்ளை பண்ண முடியும்? We got so many filters, right? And at present we are in this body. So நான் செஞ்சுட்டேன் நம்ம நினைக்கிறதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கா? Is it right to say that we are doing things? You are doing certain things in this body given to you. And you will change your action when you are given another body. Then where to think that I am doing? நான் சொல்ல வர பாயிண்ட் புரியுதாங்க மாதாஜிஸ்? Did you all get the point? Are we all on the same page, Mataji? And Prabhuji is here. Yes, Mataji. Now, what about everyone? I want reply from all of you. Yes, Mataji. What is that? Yaro solunga pakla. What is that you understood? Maybe I will ask someone so that நீங்க ஜாலியா நம்மள கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்க பண்ண வேணாம். Whom shall I ask? Sugita Mataji, can you just tell what have you understood from this statement? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொல்ல முடியுங்களா? Can you tell? நமக்கு கொடுக்கப்பட்ட உருவம் ஏதான்னு வச்சுட்டா அது பிரகாரம் தான் நம்ம நடக்க முடியும். அது இல்லாம வேற தரத்துல நமக்கு பண்ண முடியாது, ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. So what is the point we are getting from that? அவங்களுக்கு கொடுத்துருக்க இண்டிவிஜுவாலிட்டி பிரகாரம் தான் எல்லாம் நடக்க முடியும். That's okay, Mataji. You understood very well. So what is the main point Krishna wants to say in that? That we are not the doers, right? நமக்கு ஒரு பாடி எல்லாமே கிருஷ்ணன் பண்றதுனால தான் நமக்கு அது பண்ண முடியுது. நம்மளா ஒண்ணும் பண்ண முடியாது. We cannot do anything. Yes. Without Krishna's mercy. Will. Yes. Thank you, Mataji. Thank you. Thank you. So the point I'm making here is Krishna என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா either அதாவது ரெண்டே ஆப்ஷன் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு. You can either follow Krishna or follow Maya. ரெண்டே ஆப்ஷன். And we don't have a third option or fourth option. No, there is no option that I can follow Bill Gates. I can follow some leader. No. அதாவது பகவான் வந்து ரெண்டு ஆப்ஷன். ஒண்ணு, நீங்க கிருஷ்ணா கான்சியஸ்ல இருக்கும்போது நீங்க செய்யும் செயல்கள் முழுவதும் கிருஷ்ணாவால டைரக்டா கைட் பண்ணப்படுது. நீங்க கிருஷ்ணா கான்சியஸ் இல்லைன்னா நீங்க செய்யும் செயல் முழுவதும் உங்க முக்குணத்தால கைட் பண்ணப்படுது. You are just an passenger sitting like this. Is it not so shocking? But we think we are responsible for all the things happening. நான் பாரு எப்படி ஸ்விம் பண்ணி நான் ஒலிம்பிக் கோல்ட் மெடல் வாங்கிட்டேன். Who gave you the body to swim? Who gave you the position? Who gave you all the facilities to swim? Who gave you the intelligence to swim? ஒரு ஆத்மாவுடைய ஒரே கெப்பாசிட்டி என்னன்னா டு டிசைர். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எப்பவுமே இந்த ஸ்லோகாக்கு நான் சொல்ற எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி என்னன்னா கம்ப்யூட்டர் சிஸ்டம், கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஸோ சாஃப்ட்வேர் நீங்க தான் ஆப்ரேட்டர். அந்த ஹார்ட்வேர்ல நீங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஆனா அந்த ஹார்ட்வேர் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் தான் ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ எம் டூயிங் சம் ஆப்ரேஷன். நான் ஆப்ரேஷன் சென்ஸ் நான் ஒரு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஏதோ ஒன்று பண்றேன். ஸோ ஐ எம் ஆப்ரேட்டர். ஐ எம் ஜஸ்ட் ஆப்ரேட்டிங் த நம்பர் சிஸ்டம் ஹியர் அண்ட் ஐ எம் கெட்டிங் த ரிசல்ட்ஸ். இல்லைங்களா மத்தாஜிஸ்? இஸ் இட் நாட் ட்ரூ? ஸோ என்னுடைய வேலை என்னன்னா, I want to do this operation. I mean the operation is operation system of mechanical operation, not operation doctors. Did you all get the point? நான் ஒரு செய்யறேன் நான் முடிவு பண்றேன் அப்படின்னா அந்த சாய்ஸ் நான் வந்து சப்போஸ் 4+5 அப்படின்னு இங்க நான் டைப் பண்றேன். This is the only choice that is left to me. But உள்ள அந்த சாஃப்ட்வேர் அதை ஒர்க் பண்ணி ஒரு ரிசல்ட் கொடுத்துருது. ஸோ போத் மை ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் கம்பைன்லி டூயிங் சம் ஒர்க் ஃபார் மீ அண்ட் கிவிங் த ரிசல்ட்ஸ். ஸோ தட் இஸ் ஹவ் வி ஆர் லிவிங். நம்மளுடைய ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட் ஆப்ரேட் இன் த சென்ஸ், நான் வந்து எந்த ஒரு ஆக்ஷன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கிருந்து சென்னை போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் அன் ஆக்ஷன். அந்த முடிவு எடுத்தது நான் தான். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பகவான் வந்து பௌதிக செயல் தான் செய்யுது, இவன் செய்யறான்னு நினைச்சுக்கிறான். இன்னொரு இடத்துல பார்த்தா இவன் தான் எல்லாம் செய்யறான், ஆனா மத்தவங்க செய்யறான்னு நினைச்சுக்கிறாங்க. இதையும் சொல்லுவார். சோ நம்ம என்ன ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும்னா, சென்னை போகணுங்கிற முடிவு எடுத்தது நான் தான், வித் மை ஃப்ரீ வில். ஆனா அந்த முடிவுமே இட் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பை 3 மோட்ஸ். ஏன் நான் சென்னை போறேன்னா, மேபி ஏதாவது என்னோட கிரீடினஸ் இருக்கலாம், என்னுடைய அந்த காமம் குரோதம் மதம் மாற்றம் லோபம் மோகம் ஏதோ ஒண்ணு என்னை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். இட் மே இன்ஃப்ளூயன்ஸ் மீ அண்ட் சே ஓகே யூ கோ அண்ட் ஸ்டார்ட் தி பிசினஸ் இன் சென்னை அப்படின்னு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எதனால வருது அப்படின்னா, இட் இஸ் பை யுவர் ஸ்ரீ குணாஸோடைய இன்ஃப்ளூயன்ஸால தான் நீங்க அந்த முடிவே எடுப்பீங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ நீங்க அந்த முடிவு எடுக்கிறீங்க, நீங்க போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு சில ஆக்ஷன்ஸ் நீங்க செய்வீங்க. டிக்கெட் புக் பண்ணுவீங்க, எது பெஸ்ட்னு அனலைஸ் பண்ணுவீங்க. ஏர்வேஸா, ரோட்வேஸா, இல்ல ரோட்வேஸ்லயுமே காரா, பஸ்ஸா, ரயில்வேஸா, இதெல்லாம் நீங்க முடிவு பண்ணுவீங்க. டிக்கெட் போடுவீங்க, வீட்ல இருந்து கிளம்பி அந்த ஆக்ஷனை போய் கம்ப்ளீட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே பண்ணி தருது யோர் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். யோர் ஹார்ட்வேர் இஸ் யோர் பாடி, யோர் சாஃப்ட்வேர் இஸ் யோர் மைண்ட், இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஈகோ. ஸோ யோர் ஈகோ will tell you, see how brilliantly you are acting, super, carry on, go on Keshav Priya, you are doing a wonderful job அப்படின்னு நம்ம ஈகோ வந்து நமக்கு நல்லா அப்படியே பேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்ம இன்டெலிஜென்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கும். ஓ சென்னை போகணுமா, ஸோ நான் என்ன இதுக்காக நான் பண்றேனோ அதுக்கு வந்து பிளஸ் மைனஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கும். மைண்ட் அதுக்கு முன்னாடியே என்ன சொல்லிடும், திங்கிங், ஃபீலிங் அண்ட் வில்லிங். மைண்ட் அதுக்கு முன்னாடி சென்னைக்கு போயிட்டே வந்துடும். நல்லா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எல்லா ஆக்ஷனுமே நாம அதை வந்து பிராக்டிக்கலா செய்யறதுக்கு முன்னாடி we would have completed it completely in mind. இல்லைங்களா? நான் சொல்ற பாயிண்ட் புரியுதுங்களா? மனசளவுல அந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பா செஞ்சிருவோம் இல்லைங்களா? then only physically it will happen. Is it not Matajis? Any action. இப்ப நான் மாயாப்பூர் போறேன் அப்படின்னா எனக்கு மாயாப்பூர் எப்படி இருக்குன்னு தெரியலனாலும் பல தடவை நம்ம மாயாப்பூர் போயிட்டு வந்துருவோம், அட்லீஸ்ட் இன் மைண்ட் இல்லைங்களா? அது கான்டெம்ப்ளேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஃபிளைட்ல போகும்போது நம்ம இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், அங்க போய் எப்படி இருக்கணும், அங்க இதை பண்ணணும், அதை பண்ணணும். மல்டிபிள் திங்ஸ் யூ வுட் ஹவ் கான்டெம்ப்ளேட்டட், ரைட்? இல்லையா Matajis? எஸ் மாதாஜி, ட்ரூ மாதாஜி. நான் சொல்ற பாயிண்ட் வந்து ரொம்ப 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 சட்டில் அண்ட் நீடட் பாயிண்ட். தயவு செய்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். ஹியர் வித் ஓப்பன் ஹார்ட், ஹியர் வித் ஆல் அட்டென்ஷன், ஹியர் திஸ். அண்ட் ஏன்னா நீங்க இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் இன் பக்தி. ஸோ நம்ம லிமிட்டேஷன் என்ன அப்படின்னா, we are just an operator. அந்த ஃப்ரீ வில் நம்ம கிட்ட இருக்கு. I agree, I have the free will. But what is the limitation? இப்ப என் சிஸ்டம்ல வந்து சில ஆப்ரேஷன்ஸா பண்ண முடியும். இப்ப
என்னோட வந்து ரெகுலர் லேப்டாப். என் சன் வந்து கேமிங் லேப்டாப் வாங்கியிருக்கான். தட் இஸ் டிஃப்ரெண்ட். I cannot operate the gaming laptops actually in the laptop which I have. என்னுடைய லேப்டாப்ல என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பண்ண முடியும். அவனுடைய லேப்டாப்ல என்ன கேமிங் லேப்டாப்ல என்ன இருக்கோ அதை அவங்க பண்ணுவாங்க இல்லைங்களா? ஆனா both of us are operating a laptop according to our own design. எனக்கு கேமிங் லேப்டாப் தேவையில்லை because I don't like it. I want all these things. நான் எனக்கு ப்ரீச்சிங்க்கு தகுந்த மாதிரி I just gave the என்னென்ன எனக்கு தேவைன்னு சொல்லி ஒரு டிவோட்டிட்ட கேட்டேன். அவர் வந்து எனக்கு வந்து எல்லாமே ஃப்ரேம் பண்ணி கொடுத்து இந்த மாடல் எடுத்துக்கங்க மாதாஜி, உங்களுக்கு வந்து பின்னாடியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி அவர் சஜஸ்ட் பண்ணி கொடுத்த லேப்டாப் தான் நான் வாங்க முடியும். ஸோ இட் மீன்ஸ் ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸிங் மை டிசையர். எனக்கு என்ன வேணும், எனக்கு வந்து ப்ரீச்சிங் பண்றதுக்கு எனக்கு இதெல்லாம் வேணும், எனக்கு இவ்வளவு ஸ்டோரேஜ் தேவைப்படுது, எனக்கு வந்து ப்ரெசன்டேஷன்ஸ் நிறைய பண்றேன், இப்போ ப்ரெசன்டேஷன் பவர்ஃபுல்லா பண்ற மாதிரி வேணும், கொஞ்சம் ஈஸிலி ஆக்சசபிளா இருக்கணும் அப்படின்னு, எனக்கு இவ்வளவு இன்ச்சஸ் டிவி வேணும், ஸ்கிரீன் வேணும், இதெல்லாம் நான் என்னுடைய டிசைர் நான் சொல்லிட்டேன். ஸோ தேர் ஜஸ்ட் கிவிங் மீ அ ஃப்ரேம். இந்த மாடல் போனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. ஐ எம் டேக்கிங் த மாடல், ஐ எம் ஜஸ்ட் ஃபங்க்ஷனிங். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம கையில உள்ளது அது மட்டும்தான், த டிசைர். இப்ப கூட ரைட் நவ் உங்க எல்லாருக்குள்ளேயும் lakhs and crores கணக்கு of desire இருக்கலாம். We all have desires, right? Is there anyone who here without any desire? டிசைரே இல்லாதவங்க யாரா இருக்கீங்களா இங்க? எனக்கு ஆசைங்கிறது கிடையவே கிடையாது மாதாஜி அப்படின்னு நம்ம யாரா எல்லாருமே இருக்குதுங்க மாதாஜி. எல்லாருக்கும் ஆசை இருக்கு. சோ அந்த ஆசை பாத்தீங்கன்னா அந்த ஆசைய நிறைவேற்றிக்க தகுந்த ஒரு லேப்டாப் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு பாடி நமக்கு கொடுக்கப்படும். ஸோ அந்த பாடியை வச்சு இப்ப சப்போஸ் நான் சொன்ன மாதிரி என்னால கேமிங் பண்ண முடியல அப்படின்னா, மேபி if I really want it and I beg it, next lifetime I may be given a gaming laptop. நான் அதை வச்சு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருப்பேன். இவ்வளவுதானே ஒழிய all this laptop ஓட இன்னர் சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், everything is given by someone else. இல்லைங்களா? did I create any of the hardware now? நான் ஏதாவது செஞ்சேனா அதுல? வந்து நான் ஆன் பண்ணிட்டு ஜூம்ங்கிறது கிளிக் பண்ணிட்டு உங்க முன்னாடி வந்து ஜம்முன்னு உட்கார்ந்துகிட்டேன், அவ்வளவுதான். இப்ப எனக்கு இது எப்படி ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. டு ஐ ரியலி நோ? நான் பண்ணது ஒரே ஒரு ஸ்விட்சை போட்டேன். டெய்லி காலையில லேப்டாப் ஆன் பண்ணி உள்ள போய் ஜூம்ங்கிற லிங்க் கிளிக் பண்ணி அந்த இது ஓபன் ஆகும். நான் உங்க முன்னாடி வந்து இப்படி பேசிட்டு இருக்கேன். ஈவன் நவ் this hardware is working, this software is working. Do I really know how it is working? Somehow I know that you are getting connected. அவ்வளவுதான் தெரியும். எனக்கு உண்மையே இது என்ன நடக்குதுன்னே தெரியல. எப்படி நடக்குதுன்னு I really don't know. நடக்குது, அவ்வளவுதான். இதேதான் நம்ம வாழ்க்கை. உள்ள இருந்து நம்ம இந்த ஆபரேஷன் மட்டும்தான் நம்ம பண்றோம். everything else is given by someone else. So இந்த இடத்துல நீங்க ரொம்ப அமைதியா இந்த பர்பட் புரிஞ்சு பாத்தீங்கன்னா, if we are really intelligent, we should know everything is given by someone else. Then we should just stay calm and think, okay, someone is giving me this. Then what am I going to do for that someone? இப்ப உங்களுக்கு வந்து உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா வந்து உங்களுக்கு கான்ஸ்டன்டா ஃபுட் சப்ளை பண்றாங்க, ஷெல்டர் கொடுக்குறாங்க, உங்களுக்கு துணிமணி எடுத்து கொடுக்குறாங்க, உங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு கொடுக்குறாங்க. அப்படிங்கும் போது don't we all have some commitments to retain in that houseல இருக்கும்போது அவங்களுக்கு செய்ய வேண்டிய அவங்கதான் செய்யறாங்கன்னு புரிஞ்சு நம்ம வாழும்போது we also have equal commitments, right? நாமளும் அவங்களுக்கு ரெசிப்ரிகேட் பண்ணணும். நாமளும் அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த குடும்பத்துக்குள்ள சட்டத்திட்டத்துக்குள்ள நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா எந்த இடத்துல ரொம்ப அழகா பிரபுபாத சொல்லியிருக்காரு, எந்த இடத்துல நம்ம தவறி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இது எல்லாமே கொடுத்தது இன்னொருத்தர். சோ நான் எப்போ சொல்றேன்னா, அந்த வாடகை வீடு, இன்னொருத்தர் வீடை நீங்க யூஸ் பண்ணலாம், இது பண்ணலாம், பட் யூ கேனாட் ஓன் த ஹவுஸ். இன்னொருத்தர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது ஒரு செகண்ட் நம்ம டைம் எடுத்து
எதுக்கு யாரு ஏன் நமக்கு இவ்வளவு தூரம் மெனக்கெட்டு இப்படி கொடுக்கணும்? எனக்கு எதுக்கு இப்படி ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு ஃபேமிலி கொடுக்கணும்? எனக்கு எதுக்கு இப்படி அழகான ஒரு உடல் கொடுக்கணும்? எனக்கு எப்படி இப்படி வந்து இன்டெலிஜென்டா, அதாவது நான் சொல்றது என்னையும் இல்ல, அவங்கவுங்க லெவலுக்கு நீங்க திங்க் பண்ண வேண்டியது. இட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எனக்கு எப்படி இப்படி அழகான நல்லா பாட்டு பாடுறது கொடுக்கணும், நல்லா டான்ஸ் ஆடுற பாடி கொடுக்கணும். இது எல்லாமே ஒரு செகண்ட் யோசிச்சா, இது எல்லாம் கொடுத்திருக்காங்க போது அதனை கொடுத்தவருக்காக தானே நான் அதை யூஸ் பண்ணணும். நான் வேற எதுக்கோ யூஸ் பண்றேனே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் செல்ஃப் ரியலைசேஷனே ஸ்டார்ட் ஆகுது. செல்ஃப் ரியலைசேஷன் மீன்ஸ் யூஆர் ஜஸ்ட் ஸ்டாப்பிங் த ரேஸ். நான் எப்பவுமே சொல்ற எக்ஸாம்பிள் தான். ஓட்டப்பந்தயத்துல ஓடு 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 ஓடு, முன்னாடி ஓடுறான்னா துரத்து, நீ அவனை அடிச்சு புடிச்சு அவனை மீத்து, இவ்வளவுதான் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஓடுறதுக்கு யார் நம்மளுக்கு என்ன சப்ளை பண்றாங்கன்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. எதுக்கு முன்னாடி இருக்கிறவன் ஓடுறான்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. நான் ஏன் ஓடணும்னு சொல்லி கொடுக்கறது இல்ல. ஓடு. நம்ம ஒரு குழந்தை பிறந்து நான் மட்டும் ஓடுறேன்னா, நான் ஓடுறது பத்தாது. நான் ஒரு கல்யாணம் பண்ணுவேன், நான் ஒரு குழந்தை பெத்துக்குவேன், பெத்தது வந்து அதை ஓட வைப்பேன். ஓகே, கமான், கெட் அப், ரன் ரன். எதுக்குமா ஓடணும்னா, நான் ஓடுறேன்ல நீ ஓடு. நமக்கு வந்து அளவுகோல் நாமனசி, உன் வயசுல நான் எப்படி சுறுசுறுப்பா இருந்தேன், நான் எப்படி படிச்சேன், அதே மாதிரி நீ படிக்கணும். திஸ் இஸ் த மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் we are showing the child. நான் ஓடிட்டு இருக்கேன் ரன்னிங் ரேஸ்ல, நீ மட்டும் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? When someone stops running, the parents are getting panic. ஐயோ இவ்வளவு பெரிய தப்பு, ஐயோ பிரம்மச்சாரி ஆயிட்டான், ஐயோ இஸ்கான்லாம் கொண்டு போய் விட்டுறாதீங்க. Why? You are an idiot and a fool and we are less intelligent. And if our son is an intelligent person and he stops the race, we should be more happy, right? We should be more happy because he's stopping the race. Come on, relax, relax. And so he's just taking a what is that? A break. எடுத்து அவர் திங்க் பண்றாரு. Let me just think. எதுக்கு எங்க அப்பா அம்மா ஓடுறாங்க? எதுக்கு என் தாத்தா பாட்டி ஓடுனாங்க? எதுக்கு என் கிரேட் கிராண்ட் ஃபாதர் கிராண்ட் மதர் ஓடுனாங்க? ஏன் அத்தை மாமா எல்லாம் ஓடுறாங்க? ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் ஓடுறாங்க? ஏன் இந்தியாவில் இருக்கிற எல்லாரும் ஓடுறாங்க? இது எல்லாத்தையும் வந்து அனலைஸ் பண்ணும் போதுதான் sometimes they will get to know, no, there is something wrong in the system I am working. It's not the system I am working, the way I am working. நான் என்னமோ தப்பு பண்றேன், அதனாலதான் நான் அடி வாங்குறேன், அதனாலதான் நான் அழுகிறேன், கஷ்டப்படுறேன், நான் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுறேன், டிப்ரெஷன்ல போறேன். என்னமோ தப்பு இருக்கு, நான் போற இந்த ரூட்ல என்னமோ தப்பு இருக்குது அப்படின்னு உணர்றவங்க தான் இந்த பகவத்கீதா வகுப்புல வந்து ரீட்டைன் ஆவாங்க. Do you all agree, Matajis? Are you all one of that kind? Are you all not one of that kind? Yes, True, Mataji. Mataji. Yes. Yes. We are all one of that kind. இல்லைங்களா? நம்மளும் அதனாலதான் மத்தவங்க வந்து நம்மள பார்த்து பயப்படுறாங்க. நீங்க ஐயோ அங்க போயிடாதுன்னு நம்மள மிஸ்கைட் நம்மள வந்து டிமோட்டிவேட் பண்றாங்க. பட் I will tell for sure, இங்க இருக்கிற அந்த 50 பேருமே, all 50 of you have understood there is something wrong in the way I am functioning. How many of you agree this? Have you understood this? எல்லாரும் அது agree பண்றீங்களா? Do you all agree this? Yes, Mataji. Yeah. Sugita madam. Yes, Can you Mataji. raise your hands? Can you raise your digital hands if possible? How many of you really understood? Yeah, there is a mistake. நான் நல்லா வாழ்ற மாதிரி தெரியுது, ஆனா எங்கேயோ ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு உணர்ந்திருக்கீங்களா நம்ம வாழ்க்கையில்? So only 16 of you have realized. What about the remaining 34? Yeah, you feel so incompatible. Yeah, true. You have to feel that actually. So only 17 of you have so far realized there is something wrong in the way I am functioning. 18. So remaining people still, we are thinking that we are functioning well, is it? So maybe halfway through, 20 of you. Yeah. So
யார் இங்க ரீடைன் பண்ண முடியும்? You can lie down, மதர்ஜி. Thank you for your response. You can lie down. So யார் இங்க ரீடைன் பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத உண்மையில் உணர்ந்தவங்க ரீடைன் ஆவாங்க. நாட் ஃபார் அதர்ஸ். தயவு செய்து புரிஞ்சுக்குங்க. நீங்க பக்தி பண்றதுனால எனக்கு நேம் ஃபேம் க்ளோரி வருது, எனக்கு ஒரு ரெகக்னிஷன் வருது அப்படின்னு நினைச்சு பக்தி பண்ணீங்கனாலும் ரொம்ப நாள் இதுல இருக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் டு ரிட்டைன் இன் திஸ். உண்மையில் one who thinks there is something wrong in the system I am working, there is something wrong, அத நான் அனுபவிச்சுதான் அந்த உணர்வு அடையணும்னு அவசியம் இல்லை. என் கூட இருக்கிறவங்க சஃபர் ஆகும் போதே நான் அந்த கன்க்ளூஷனுக்கு என்னால வர முடியும். I can understand very well when people around me are suffering. So somewhere or the other, if you realized no, I am misusing something அப்படின்னு உணர்றவங்க தான் இங்க வராங்க. So பக்தி அப்படிங்கிறது என்னன்னா, when we really understand I am misusing the possession of someone else அப்படின்னு உணர்ந்து, when we take a decision, no, I will not continue this misusing of things. நான் தப்பு பண்ணிருக்கேன், let me just correct it. எனக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுத்திருக்காங்களோ அத கொடுத்தவருக்காக ஃபங்க்ஷன் ஆக போறேன் இனிமேலு அப்படின்னு நீங்க முடிவெடுக்கிறதா கிருஷ்ணா கான்சியஸ் வே. சோ 2 வழி. இதே பாடி இதேதான். நீங்க இவ்வளவு நாளா அந்த பாடி அந்த நான் சொன்ன மாதிரி தான் ஆபரேஷன் டிசைட் பண்றதா நீங்க. ஆனா அவங்களுக்கு என்ன லேப்டாப் கொடுக்கப்பட்டிருக்கோ, என்னென்ன மொபைல் வச்சிருக்கீங்களோ, என்னென்ன பாடி கொடுக்கப்பட்டிருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரிதான் அவங்க இவ்வளவு நாளா ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்தீங்க. But we really do. But we think ahankara vimud. So see the words used by Krishna. It is not Prabhupada it is using. சிலர்லாம் சொல்லுவாங்க, என்ன உங்க ஆச்சாரிய எல்லாத்தையும் fools and rascals னு சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க. Yeah, Krishna is calling the same. Ahankara vimudatma. Vimuda. What is the meaning of muda? Tamili mudar அப்படிங்கிற word இருக்கு இல்லீங்களா? Do you hear this word in Tamil also? Yes, Mataji. Yeah. மூடன்னா முட்டாள் இல்லீங்களா தமிழ்ல? மூடன்னா பிரபுபாத சொல்றாரு ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸ்னு. நமக்கே அதுக்கு அவ்வளவு கோபம் வருது. கிருஷ்ணா சொல்றாரு, ஐயோ விம்முடாத்மா, காமெடி பண்ணிராத அப்படிங்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நீ இப்படி ஒரு குடும்பத்துல பிறந்து நீ இப்படி எல்லாம் ஒரு உனக்கு ஒரு ஒரு இது உணர்வு தேவைப்படுது. நான் இப்படி எல்லாம் நான் ஒரு குடும்ப தலைவரா இப்படி நான் கஷ்டப்பட்டு உழைச்சு நான் சம்பாரிச்சு என் குடும்பத்தை கொண்டு என் பிள்ளைங்க பொண்டாட்டிக்கு தேவையான செஞ்சு ஐ ஆம் அ கிரேட் பர்சன்ங்கிற ஃபீல் உனக்கு தேவைப்படுது. அதனால நான் உனக்கு ஒரு பாடி கொடுத்துருக்கேன் ஃபார் யூ டு ஹாவ் தட் ஃபீலிங். சோ நம்ம ஒன்ஸ் பகவத்கீதை நம்ம புரிஞ்சுக்கணும். அகங்கார விமூடாத்மா, அந்த அகங்காரத்தினால பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மா என்ன நினைச்சுக்குதான், ஐ ஆம் த டூயர். அதனாலதான் நம்ம அன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், சத்புஜா பிரபு லாஸ்ட் பாகவதம் கிளாஸ்ல எடுத்தாரு. அவர் என்ன எடுத்தாரு அப்படின்னா, நம்ம எல்லோருமே ஒரு இல்யூஷன்ல இருக்கோமாமா. என்ன இல்யூஷனா, நான் இல்லைன்னா இந்த ஃபேமிலி அவ்வளவுதான், நான் இருக்கிறதுனால இந்த உலகமே என்னை தொட்டுதான் இயங்குது. நம்ம ஒரு குழந்தை கூட நினைச்சுக்குமா, இந்த உலகமே அதை தொட்டுதான் இயங்குதுன்னு ஒரு குழந்தை கூட நினைச்சுக்குமா. இட் இஸ் அகங்கார விமூட் ஆத்மா. We are thinking the world is functioning centralized on us. Don't you all have that feeling? உங்களுக்கும் அந்த ஃபீலிங் இருக்குது இல்லைங்களா? உலகமே என்னை தொட்டுதான் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற ஃபீலிங் நம்ம எல்லாருக்கும் இருக்கு இல்லைங்களா? Yes, Mataji. That is our design. நம்ம டிசைன்லயே அது இருக்கு. So Krishna is telling, நீ பிரகிருதி கிரியமான, நீ உண்மையில் உன்னை முக்குணம் பாத்தீங்கன்னா, நமக்கு காலையில எந்திரிக்கும் போது மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா, நாமன்னு சொல்றது நான் அந்த ஆத்மாவாகிய நானு எல்லா காலையில மத்தியானம் ராத்திரி நான் மாறுறேன்னா, இல்ல வருஷம் நான் மாறுறேன்னா, டே பை டே நான் மாறுறேன்னா? நோ இல்லைங்களா? ஆத்மாவாகிய நானு மாறுறதே கிடையாது. ஐ ஆம் அ
எட்டர்னலி அன்சேஞ்சபிள் பர்சன். ஆனா பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் காலையில் எந்திரிக்கும் போது நல்ல மூட்ல எந்திரிப்பீங்க, எல்லார்கிட்டயுமே பொலைட்டா இருப்பீங்க, எல்லாமே இன்னைக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு we have some good feeling inside us as soon as we get up. All of us have this. ஒரு வெல் பீயிங், ஒரு ஒரு சாத்விக் உணர்வு இருக்கு. அதுவே நீங்க கொஞ்ச நேரம் ஆக ஆக பாத்தீங்கன்னா உண்மையில் நான் நிறைய தடவை இது ஒண்டர் பண்ணிருக்கேன் மாதாஜி. ஐ எக்ஸ்பீரியன்ஸ் திஸ். இந்த காலையில 9 மணி 10 மணிக்கு மேல போக போக சம் இரிட்டேஷன் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் ஆன் அஸ் இல்லைங்களா? நம்ம அதே பர்சன் தான், நம்ம அதே தான் பண்ணிட்டு இருப்போம். இப்ப சம்மோதி அதர் நமக்கு ஏதோ ஒரு இரிட்டேஷன், சம்திங் தட் நமக்கு பிடிக்காத ஒரு விஷயமா நமக்கு நமக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஃபீலிங் நமக்கு வருது இல்லைங்களா? எதுக்கு வருது நம்ம யாருக்குமே தெரியாது இல்லைங்களா? அண்ட் வில் பி புஷ், நீ அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு வந்து வில் பி ஃபோர்ஸ்ட் டு ஆக்ட். நிறைய பேர் பாத்தீங்கன்னா லேடிஸ் வந்து டக்குன்னு வண்டி எடுத்துட்டு போய் ஷாப்பிங் போறது, வெளியில ஊர் சுத்துறது, அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு போறது. அது என்ன உந்துதல்? உள்ள இருந்து வேற ஜஸ்ட் உந்துதலுக்கு என்ன மாதாஜி இங்கிலீஷ்ல என்ன சொல்றது? புஷ். we are pushed inside. Post. we are forced. we are forced to do some act. we are forced to do some act. அப்புறம் பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆக ஆக இன்னும் ஒரு மாதிரி ஆயிடும். அதாவது ஈவினிங் விளக்கேத்தி, அந்த காலத்துல ஈவினிங் விளக்கேத்திட்டு சாமி பாட்டு பாடுவாங்க கம்பல்சரி. 6 மணிக்கு விளக்கேத்திட்டு நைட் டிஃபன். கிராமத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொழுதுக்கும் பாட்டு. நீங்க நல்லா பாத்துங்க, லிவிங் இன் ஹார்மனி வித் நேச்சர் இருக்கிறவங்க they will not be much influenced by the 3 modes. ஏன்னா அவங்க வந்து அந்த 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 நேச்சரோட ஹார்மனியோட அப்படியே போயிடுவாங்க. பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எப்படியும் ஒரு இரிட்டேஷன் ஃபீலிங், சம் ஒர்க் பண்ற ஃபீலிங் வருது டே டைம்லன்னா they will go and work at the ஹோட்டல். அப்படி சங்கர அளவுக்கு வேலை பார்ப்பாங்க வயல்ல இல்லைங்களா? வயல்ல சங்கர அளவுக்கு வேலை பார்ப்பாங்க. வந்து நல்லா தண்ணி கொதிக்க கொதிக்க அண்டால காய வச்சு குளிப்பாங்க. ஐ ஹவ் சீன். எங்க தாத்தா பாட்டி எல்லாம் ஊர்ல அது பண்ணி நான் பார்த்திருக்கேன். செம்மையா இருக்கும். அந்த 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 தண்ணி, அந்த அண்டா தண்ணியோட வாசமே பாத்தீங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த அந்த விறகுல காய வைக்கிற தண்ணி. have you taken bath in such water மாதாஜி? Yes Mataji. Yes Mataji. விறகுல சைடுல விறகு வச்சு உள்ள அண்டா கொதிக்கும் தண்ணி. அது நீங்க குளிச்சிருக்கீங்களா? அது ஒரு வாசம் வரும். ஐ ஸ்டில் லவ் தட் ஸ்மெல். அது ஒரு மாதிரி ஒரு வாசம் வரும். சோ அவங்க நல்ல சூட தண்ணி குளிப்பாங்க. ஹேவ் யூ நோட்டீஸ் தட்? நல்ல தண்ணி காய வச்சுதான் குளிப்பாங்க. ஏன்னா அந்த உடம்பு வலிக்காக குளிப்பாங்க. அண்ட் அகெயின் அவங்களுக்கும் தெரியும் ஈவினிங் மோடு தமோ குணா இன்ஃபுளுன்ஸ் பண்ண போகுதுங்கிறதுனால they will restrict. 6 மணிக்கு மேல விளக்கேத்திட்டு they will cook, they will eat soon, and before 7:30 they will just retire. they will retire before 7:30. ஏன்னா அப்ப தமோ குணம் தாக்குது நம்மள. அந்த டைம்ல வாவ் ஐ ஆம் ஃப்ரெஷ், லெட் மீ ஜஸ்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களால முடியாது. யூ cannot unless you are a pure devotee. பியோர் டிவோட்டிக்கு முக்குணம் மேட்ரே கிடையாது. அவங்கள காலையில கேட்டீங்களா அதே ஆக்டிவா தான் இருப்பாங்க. அதனாலதான் பாருங்க ஈவினிங் பகவத்கீதா கிளாஸ் வச்சாலும் தோ இட் இஸ் இன் தமோ குணா 100% ஈவினிங், still we are discussing something high above 3 gunas. We are enjoying evening classes also. Maybe not up to this level, but definitely we are enjoying. நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க மாதாஜி, குழந்தைங்களுக்கே ஈவினிங் 7 மணிக்கு நீங்க 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்து பாருங்க மெட்டீரியலிஸ்டிக் ஸ்டடி. Can they understand and can they follow it? கேட்க முடியுமா? No Mataji. No Mataji. They become very tired. They become so tired. They'll sleep off, doze off. சோ இந்த முக்குணம் வந்து கான்ஸ்டன்டா நம்மள வந்து இரிட்டேட் பண்ணிட்டு நம்மள வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. அதனால அந்த இன்ஃப்ளூயன்ஸ்னால நம்ம ஒரு முடிவு எடுப்போம். நாம் எடுக்கிற முடிவால இன்னொரு இன்ஃப்ளூயன்ஸ் வரும். திஸ் இஸ் ஹவ் லைக் a chain reaction. இப்படி ப்ரொசீட் ஆயிட்டு போயிட்டே இருக்கு. தட் இஸ் how we are living. Our life is like a chain reaction. இல்லைங்களா? சோ நம்ம இங்க அததான் இங்க ரொம்ப அழகா பிரபுபாதர் சொல்லிக்கிறாரு. எல்லாவற்றையும் ஜட உணர்வில் இருப்பவன் அகங்கார காரணத்தினால் எல்லாவற்றையும் நானே செய்கிறேன் என்று உறுதியாக நம்பிக்கொண்டுள்ளான். Till now I am also thinking the same.
எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் தான் செய்யறேன். ஏன்னா நான் தானே இந்த லேப்டாப் எடுத்து ஓபன் பண்ணி எல்லாம் பண்றேன். அப்ப நான் தானே செய்யறேன். we are definitely we are also a doer, but we are not the main doers. அந்த பாயிண்ட் புரிஞ்சு we are also a doer. we are ஏன்னா நம்ம அந்த ஆக்ஷன் நம்ம தான் இனிஷியேட் பண்றோம். அவ்வளவுதான் நம்ம கையில இருக்கு. சோ ஒரு செயல் செய்வதற்கு 5 பேர் காரணம். we are just 1/5 தான் நம்ம. மீதி 5 காரணம் இருக்கும்போது how can we think that we are the achievers? We are trying to take all the credit for ourselves. இல்லீங்களா? நம்ம மட்டும் சோலோவா அந்த கிரெடிட் எடுத்துக்கிறோம் இல்லீங்களா? ஆனா நிறைய பேர் அதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க இல்லீங்களா? 4 பேர் என்ன இருக்காங்க அந்த வேலை நடக்கிறதுக்கு. That is what Krishna says here. உடல் என்னும் இயந்திரம் முழு முதற் கடவுளின் மேற்பார்வையில் இயங்கும் ஜட இயற்கையினால் உண்டாக்கப்படுகிறது. So the machine given to me is given by Krishna. இறுதியில் தான் கிருஷ்ணரின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறேன் என்பதை பற்றிய அறிவு எந்த ஜடவாதிக்கும் இல்லை. உண்மையில் ஏத்திசம் பேசுறவங்க கூட முட்டாளர் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, they are speaking in the body given by Krishna. ஏத்திசம் நீங்க பேசுறனா கூட உங்களுக்கு வாய் வேணும் பேசுறதுக்கு இல்லைங்களா? ஃபேரிங்ஸ் லாரிங்ஸ் எல்லாம் ப்ராப்பரா இருக்கணும். ஒரு பேச்சு வெளியில வரணும். லங்கு வேணும். லங்குக்குள்ள போய் தான் அந்த காத்து தான் பேச்சு வெளியில கொண்டுட்டு வருது. இதெல்லாம் நமக்கு இந்த பாடி கொடுத்தது கிருஷ்ணா. அவர் கொடுத்த பாடியில உட்காந்துக்கிட்டு அவரே வேணாம் அப்படின்னு நம்ம பேசணும் அப்படின்னா then it is called அகங்கார விமூடாத்மா. Is it not true, Mataji? Yes, Mataji. அகங்காரத்தில் இருக்கும் அவன் எல்லா செயல்களையும் தானே செய்வதாக எண்ணிக்கொள்கிறான். இதுவே அவனது அறியாமையின் சின்னமாகும். This is the topmost ignorant thing. So முழு முதற் கடவுளின் ஆணைக்குட்பட்ட ஜட இருக்கின் படைப்பே தனது ஸ்தூல சூட்சும உடல்கள் என்றும், ஆகவே தனது உடல் மற்றும் மனதின் செயல்கள் யாவும் கிருஷ்ண உணர்வில் கிருஷ்ண சேவையிலேயே ஈடுபடுத்த வேண்டும் என்பதை அவன் அறிவதில்லை. அதாவது நீங்க வெளியில நான் ஹரே கிருஷ்ணா போறேங்க, நான் பகவத்கீதை படிக்கிறேன்னு அவங்க சொல்லுங்க யா பண்ணுங்க நல்லது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல சந்தோஷம். உங்களுக்கு இதுல சந்தோஷம், யூ கேரி அப்படின்னு நமக்கு நிறைய பேர் பர்மிஷன் கொடுப்பாங்க இல்லைங்களா? Many are giving permission like that. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றுல சந்தோஷம், உங்களுக்கு இதுல சந்தோஷம். பட் உண்மையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தோஷம் இல்லை. எல்லாருக்குமே ஒரே வேலை என்னன்னா, இந்த பாடி யார் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு சர்வ் பண்றத எல்லாத்தோடைய வேலையும். அவங்க போனா போது நமக்கு பெர்மிஷன் கொடுப்பாங்க. as if they're granting some permission to us. உண்மையில் இது மத்தவங்களுக்கு எல்லாம் சாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. நோ, we don't have a choice. உங்களுக்கு வேற யாராவது பாடி கொடுக்க முடியுமா? Then you can have a second choice. Can Lord Muruga give you a body? I'm asking you all. Demigod worship விட முடியலன்னு கேக்குறீங்க. I'm asking you all. Can Lord Muruga give you a body? Can he make you function like this? Can Lord Vinayaka give you a body according to your guna karma? Do they all have this power? நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா? கண்ணை மூடிட்டு என்ன கோயில் கூட்டிட்டு போறாங்களோ அங்க கூட்டிட்டு போய் நீல லிஸ்ட், ஓ முருகா எனக்கு இதெல்லாம் வேணும் முருகா பார்த்து பண்ணிருங்க, அறுபடை வீறு கொண்ட முருகா அப்படின்னு அவரை குளோரிஃபை பண்ணிட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடலாம். பட் அவரும் பாவம், நாம போய் கேட்கிறோமே, அவர் அப்பர் அதிகார், அவர் கிருஷ்ணாட்ட அவர் ரெக்வஸ்ட் பண்ணி பகவானே இந்த இவர் கேட்கிறாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, அவர் அங்கிருந்து வாங்கி நமக்கு கொடுக்குறாரு. நமக்கு அந்த அறிவு கூட கிடையாது. அந்த அறிவு கூட நமக்கு கிடையாது. எப்படி நம்ம குழந்தைக்கு நம்ம வாங்கி கொடுக்குறோமோ அது குழந்தை நினைச்சுக்கோ அம்மா தான் எல்லாமே செய்யறாங்கன்னு, நம்மளா செய்யறோம். இட்ஸ் பீன் given to us. அந்த மாதிரிதான். சோ இது சாய்ஸ் இருக்குன்னு நினைச்சோம்னா அது முட்டாள்தனம். அது உங்களுடைய அகங்காரம். இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெமிகாட் வர்ஷிப் கூட முடியல நீங்க நினைக்கிறது பியோர் அகங்காரம். You know very well there is no supreme power more than Krishna, but still you want to go to demigod means it is your ahankara. You want to have some action done
என்னனாலும் பரவாயில்ல இந்த ஆக்ஷன் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற புடிவாதத்தினால நீங்க என்னென்னமோ ஒரு குறுக்கு வழியில போறீங்க, இல்லிசிட் வேல போறீங்க. இட் இஸ் ராங். It is wrong. Definitely it is wrong. We shouldn't do that. ஏன்னா after knowing that Krishna is everything, we should go to Krishna alone. ஏன்னா நீங்க போற டெமிகாலுடைய அந்த பாடி, முருகருக்கு ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடி கொடுத்ததும் கிருஷ்ணா தான். அம்பாளுக்கு ஒரு பாடி இருக்குன்னா அந்த பாடி கொடுத்ததும் கிருஷ்ணா தான். It is all people in the material world, they have a body because of Krishna and not because of anything else. So we don't have a choice. தயவுசெய்து சரி இவங்க ஒரு 40 பேர் சூஸ் பண்ணிட்டாங்க, நாம 40 பேர் அப்படி சூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம்னா அது அகங்கார விமூடாத்மா. இட் இஸ் ராங் ஆக்சுவலி. சோ கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுக்கிறவங்க, I can boldly say, proudly say, we 50 of us have decided to act for Krishna. So is it not a great thing that we have achieved now? நம்ம பியோர் டிவோட்டி ஆனா நான் நினைக்கல மாதாஜி. We are definitely neophyte devotees, I agree. But is it not a great thing that we have decided to at least work for Krishna? Yes, Mataji. True, Mataji. Yeah. It's a great thing at least that we have decided to work for Krishna. நம்ம செய்யறோமோ செய்யலையோ நம்ம இந்த கன்க்ளூஷனா வந்திருக்கோம் இல்லைங்களா? இதுவே எவ்வளோ பெரிய ஒரு சாதனை. எத்தனையோ கோடான கோடி பேர் இந்த முடிவு வரல. We have at least decided to go in this track. அப்ப இது உண்மையில் நம்ம எடுத்துக்கிற முடிவு வைஸா, இன்டெலிஜென்ட்டா, அன்இன்டெலிஜென்ட்டா? You just tell me. Is the decision we have taken is wise or foolish? Wise. Intelligent. We are really intelligent move. This is an intelligent move. அதனால வெளியில யார டிமோட்டிவேட் பண்ணா டிமோட்டிவேட் ஆகாதீங்க. பல விதத்துல ஃபேமிலி மெம்பர்ஸ் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க அவங்க வர வரைக்கும். பட் அவங்க வந்து நம்ம ஸ்ட்ராங்கா நீங்க இருந்தீங்கன்னா அவங்களும் வந்துருவாங்க. சோ யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஸ்லோகா வெரி நைஸ்லி. இப்ப நான் சொன்ன அதேதான் ஜடேரிக்கின் படைப்பே எனது ஸ்தூல, நான் சொன்னேன் இல்லைங்களா, சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர், அதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. சோ பரமபுருஷ பகவானே ஜட உடலின் புலன்களுக்கு அதிபதி என்பதையும் தனது புலன்களை நீண்ட காலமாக புலனகர்ச்சியில் ஈடுபடுத்தியதன் காரணத்தால் அகங்காரத்தால் மயக்கப்பட்டு கிருஷ்ணனுடனான நித்தியமான உறவை மறந்துள்ளேன். உண்மையில் நம்மளுடைய புலன்கள் எதுக்காக கொடுக்கப்பட்டிருந்தா அந்த நம்ம மாஸ்டருக்கு சர்வ் பண்றதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. நமக்கு எதுக்கு புலன்கள் கொடுத்திருக்காங்கன்னா நாம நம்ம மாஸ்டர் சர்வ் பண்ணணும். பட் அகங்காரத்தால பாதிக்கப்பட்டு நாம இந்த உண்மையை மறந்து we are just forgetting this fact. That is why we are suffering. அதுதான் பிரகிருதே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யதே.